இன்னும் 2 நாள்ல புயல் வரும் மழை வரும்ட்டு நியூஸ்ல அப்படி போட்டு கிடக்கானுவடி. அதே மாதிரி உண்மையாவே புயல் மழைன்னு வந்துருமோன்னு பயமா கிடக்கு. போன தாட்டி வந்து எம்மா வீட்டுக்குள்ளலாம் தனியா வந்து பத்துக்க என்ன பண்ணனே தெரியல. அப்படியே திக்கு திக்குன்னு இருக்கு. ஏக்கா புயல் மழைலாம் இப்பதானக்கா வந்துட்டு போச்சு. அதுக்குள்ள என்னக்கா நம்ம ஊருக்கு மட்டும் திரும்ப திரும்ப வந்துட்டே கிடக்கு. அந்த நாளை நினைச்சாலே எப்பா ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. சோத்துக்கு கூட இல்லாம பத்திக்கலாக்கா. ஒரு இடம் போக முடியல வர முடியல. வீட்டுக்குள்ள நச நசம் தண்ணி எப்பா குளிர் வேற கொசுகடி வேற. செத்தா மனுஷன். எக்கோ எனக்கு என்னமோ இந்த தாட்டி புயல் மழைலாம் வராதுன்னு நினைக்கேக்கோ. நீ அப்படி நினைச்சிட்டே பைத்தியம் மாதிரி உட்காந்துட்டு இருப்போம். ஆன தாட்டி நீ இப்படிதான் சொன்னா. கடைசியில வேறு வீட்டுக்குள்ள தண்ணி வந்ததுதான் மிச்சம். இந்த தாட்டி இப்பவே எல்லா பொருளையும் மேலே ஏற்றிடணும்ப்பா. கொஞ்சம் தண்ணி வராத இடமா பார்த்து எல்லா பொருளையும் போட்டு வச்சுக்கிடணும். அவசரத்துக்கு தேவை உள்ள பொருளை மட்டும் கீழே வச்சுக்கிட வேண்டியது. இல்லைன்னா பாரு போன தாட்டி மழையில பாதி பொருள் அடிச்சுட்டு போயிட்டு வேற இந்த தாட்டி அடிச்சுட்டு போனாலும் போய் எடுக்கவும் முடியாது. ஏக்கா ஆமாக்கா நானும் கொஞ்சம் பொருளெல்லாம் எடுத்து மேலே அடுக்க வேண்டியதா இருக்கு பார்த்துக்கிடுங்க. வேற உங்க பிள்ளைகளுக்குலாம் வேற லீவ் விட்டுருவாங்களாக்கா? ஆமாடி இது ஒரு தொல்லடி. மழை பெஞ்சோடனே பிள்ளைகளுக்கு லீவ் விட்டுருவாங்களோ. இவ்வளோ 2 வீட்டில் கிடந்து போடுற அட்டுலையும் சண்டை இருக்கே. ஏமா அதை பார்த்து தீர இயலாது. ஏக்கா நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க? உங்க பிள்ளைகள் எப்படா லீவ் விடும் எப்பலாம் வீட்டுல கிடக்கலான்ட்டு யோசிச்சுட்டு அடப்பாளுவேன். அவளுக்கு என்ன ஸ்கூலுக்கு போகலன்னு நல்லா வீட்டில் கிடந்து நல்லா ஆடிக்கிட்டு படிக்க வேண்டாம் பத்தியா. போன தாட்டில ஒருத்தி புக்கு அந்தால தண்ணியில போகுது போட்டோன்னு அந்தால சொல்றாளுங்க. எவ்வளோ புக்கு போது போய் எடுங்க. ஏமா போனா போட்டோமா ஸ்கூல்ல போயிட்டு அது அப்படியே அடிச்சுட்டு போயிட்டுன்னு சொல்லிடுறேன் அப்படிங்க. படிப்பு மேலே என்ன அக்கறையில இருக்காளோ பத்தியா. இதே நம்மளா இருந்தா அந்த புக்கை விடுவோமா வேகமா ஓடி போய் நம்ம எடுக்காண்டோம். கண்ணு முன்னாடி போதும் அது பாட்டுக்கு சரி போனா போதுங்காளுவே. என்னக்கா சொல்றிய? இந்த அட்டகாசெல்லாம் நடந்தா இதை விட அதிகமா நடக்கும்டியோ. அப்போ இந்த தாட்டி மழை புயல்னு வந்தா நேரா சிலத்தாய்க்கா வீட்டில் வந்து இறங்கிட வேண்டியதுதான். எனக்கு எங்க வீட்டில் இருக்க ரொம்ப போர் அடிக்கும்க்கா. நான் வந்து எங்க நெட்ட மாமா மூஞ்சி பார்த்துருப்பேன். அவர் என் மூஞ்சி பார்த்துட்டு கிடப்பாரு. எப்பா எரிச்சலா கிடக்கும். அங்கே எங்கேயும் சுத்துவே பார்த்துக்கிடுங்க வீட்டுக்குள்ளேயே. அதுக்கும் எங்க நெட்டை கிடந்து திரிட்டு கிடக்கும். வலிக்கு வலிக்கு உழுந்து தொலைச்சிடாத வேற ஆஸ்பத்திரி போயிட்டு திண்டல் ஒன்றும் திரிட்டு கிடப்பாரு. அதுக்கு பேசாம உங்க வீட்டுக்கு வந்துடுறேன்க்கா. எப்பா எதுக்கு என் வீட்டுக்கு வந்து என் உயிரை எடுக்கியா? ஒழுங்கா மூடிட்டு உன் வீட்டிலே இரு. என் பிள்ளைகளு இதுக்கு மேலே மண்ணுவாள் பத்துக்க. அங்கே மழை அடிக்கும் நம்மளுக்கு இங்கே குளிர் இருக்க முடியாது. அப்பதான் ஏம்மா காப்பியை போடு சுண்டலை பச்சியை சூடு வடையை சூடுன்னு ஏம்மா உயிரை வாங்கி விடுவாளுவே. இதில் நீ வேற வந்து என்ன என் உயிரை வாங்குறதுக்கா? அப்படி சொல்லுங்கக்கா. தப்பி தவறி கூட இவளை உங்க வீட்டுக்குள்ள விட்டுறாதியே. எம்மா வீட்டை 2ஆக்கி விடுவா. ஏ உத்தரசா வாயை மூடுபட்டுக்க. சும்மா வாய்க்கு வந்து இப்படி பேசினா மண்டையில ஒரு தட்டு தட்டி போடுவேன். என்னடி உண்மையை தானே சொன்னேன். அதுக்குள்ள என்ன உனக்கு கசக்குதோ குறுக்குறுன்னு வருதோ? கணமா இவ உண்மையை சொல்லி கிழிச்சிட்டா போவியா? ஏக்கா இந்த புயல் மழை வந்தால் கரண்ட் வேற இருந்து தொலையாதுக்கா. அதுதான்க்கா எனக்கு சரியா இருக்கும். அதுக்கப்புறம் வேற எங்கள் வீட்டுக்குள்ளலாம் ரொம்ப தண்ணி வராது பார்த்துக்கிடுங்க. அதனால எனக்கு அந்த பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது பார்த்துக்கிடுங்க. ஆமாடி உன் வீடு நல்லா ஒசத்தி கட்டி வச்சிருக்கால. அதனால உள்ள அவ்வளோ சீக்கிரம் வராது பார்த்துக்க. இங்கே என் வீட்டுக்குள்ளலாம் கொஞ்சம் தண்ணி வந்துடும் பார்த்துக்க. வேற இந்த முடியமாலாம் சொல்லுவா பார்த்துக்க. ஆடு மாடெல்லாம் கிடக்கல பாவமா இருக்குமா. அவளும் கடந்து கத்திட்டே கிடக்குமா. அவளுக்கும் வீட்டுக்குள்ளே தான் விடுவேன். அதுவே ரொம்ப சலச்சலான்ட்டு கிடக்கும் அப்படின்ட்டு அடப்பா. இந்த தாட்டி என்ன பண்ண போறாலும் தெரில. ஏக்கா ஆமாக்கா கரண்ட் இருக்காது. ஃபோனுக்கு டவர் கிடைக்காது. சார்ஜ் போட முடியாது. செரவலாக தான் இருக்கும். என்ன பண்ண? ஏக்கா ஏக்கா செல்லக்கா ஏக்கா என்ன கதை பேசுறியக்கா? எனக்கு கொஞ்சம் சொல்லக்கா நானும் கொஞ்சம் வரேன்க்கா. அடச்சி மூடிட்டு வா. பாட்டை பாரு பாட்டை. என்னடி இப்படி பாட்டு படிச்சுட்டு வரா? இல்லக்கோ எல்லாரும் சேர்ந்து கதை பேசிட்டு இருந்தீங்களா. அதான் சும்மா அப்படி வாய்க்கு வந்துச்சு. அதான் பாட்டை படிச்சு விட்டேன். ரொம்ப கேவலமா இருக்கு. கேவலமா இருந்தா இருக்கட்டும் போ. என்னடி முனியம்மா வரலையா? அவ வராம இருக்கதையே நல்லது. வந்தவொடனே காசு தான் கேட்பா. எதுக்கு? ஏக்கா தெரிலக்கா நான் அவளை பார்க்கல பார்த்துக்கிடுங்க. அதனால எனக்கு சரியா தெரில. ஓ அப்படியா சரி சரி. செல்லத்தாய்க்கா என்னக்கா குழம்பு வச்சியே? அதான் நீ பாட்டு பிடிச்சிட்டு வரும்போதே எனக்கு சந்தேகமெல்லாம் இருந்து இங்க ஒசையில தின்னுட்டு போயிடலாம்ல வந்திருக்கா. ஏடி நானா இன்னைக்கு மீன் குழம்பு வச்சேன்டி. மீன் குழம்பாக்கா? சரிக்கா சரிக்கா. செல்லத்தாய்க்கா எங்க பக்கத்து வீட்டில் ஒரு குடி வந்திருக்காக்கா புதுசா. எப்பப்பப்பா அவ மினுக்கிற மினுக்கு என்ன நடக்கிற நடை என்ன. அடே எப்பா எந்நேரமும் ஒரே ஃபோனு தாக்கா பேசிட்டு இருக்கா. இப்போ ஒரு 2 நாள் ஆகுது பத்திருங்க. குடி வந்து 24 மணி நேரமும் ஃபோனு தாக்கா. நைட்டு கூட ஒரே ஃபோனு தான் பேசிட்டு நடக்க பத்திருங்க. எனக்கு வெளியே கேட்டுட்டே இருக்கும். நீ தான் நல்ல ஊருக்கு தானே நல்ல வாய் பிறந்துட்டு கேப்பியடி. நான் என்ன தெரிய கேட்டேன். அதுவா காதுல வந்து உழுது பத்துக்க. நம்பவே முடியல. எம்மா காது கிட்ட செவுடாயிராத என்னன்னு தெரியல. ஒரு கொஞ்ச நேரம் ஃபோன் பேசினா பரவாயில்ல. அதுக்கு 24 மணி நேரமும் ஃபோன் பேசணும். ஏக்கா ஆமாக்கா இன்னைக்கு காலையில என்னாச்சுன்னா அவிய 2 பேருக்கும் ஒரே சண்டை. எவிய 2 பேருக்கும் அதான்க்கா அந்த மேடம் நிற்கிருக்காள். அவளுக்கும் அவ புருஷனுக்கு மத்துக்கிடுங்க. எதுக்கு நாக்கி நேரமும் ஃபோன் பேசிட்டே இருக்க பத்தியில. அதனால அவள் பிடிச்சு நல்லா திட்டி விட்டாரு. மடி வேற ஃபோன் பேசிட்டு இருந்தா வேற புருஷங்காரே வேற திட்டாம என்ன பண்ணுவான். ஆமாக்கா கொஞ்சம் நெஞ்ச சண்டை இல்லை ஏகப்பட்ட சண்டை. சண்டையில இருந்து அருவாமனை இருக்கு தெரியுமா. அதை தூக்கி புருஷன் மண்டையிலே போட்டு விட்டாக்கா. என்னடி சொல்ற? என்னது அருவாமனையை தூக்கி மண்டையில போட்டு விட்டாலும் அப்படி என்னடியாச்சு? பாத்தியில செல்லத்தாய்க்கா கதை கேட்கணும்னு எப்படி நடுவில் வந்து உட்காந்துருக்கா பாருங்க. சரி சரி நீ விஷயத்த சொல்லு.
அந்த மேனமெனிக்கு எவனோ ஒருத்தன் முன்னாள் காதலன்னு ஒருத்தன் இருந்திருக்கான் பத்துக்கே. அவன்கிட்ட கடந்து டெய்லி ஒரே போனதான் பத்துக்கே. வேற புருஷங்காரன் என்ன பண்ணுவான் அவன் சொல்லி சொல்லி பார்த்துருப்பான் போல. இன்னைக்கு என்னடானா கோவத்துல ரெண்டு பேரும் ரொம்ப சண்டை போட்டவள பத்துக்கே. உடனே அவ பக்கத்துல இருந்து அருவாமனையை தூக்கி எரிஞ்சுட்டா. எம்மா காலன்னு அப்படியோ ரத்தம். எங்களுக்கு விளக்கு முடிக்க போவே சரியான பயமா கிடந்து பத்துக்கே. அப்புறம் கடைசியில என் வீட்டுக்காரர் உள்ள போனாரு. அப்புறம் என்னடி ஆச்சு? நான் கூட என்ன தெரியுமா நினைச்சேன், அவ ரெண்டு பேரும் போட்ட சண்டையில என் வீட்டுக்காரன் வேற நடுவில் போனானா மண்டையில ஒரு கொத்து உளன்னு நினைச்சேன். தப்பிச்சிட்டான் பத்துக்கே. அவனுக்கு இன்னைக்கு விட்டுருக்கணும், அந்த ஆம்புலன்ஸ்ல ஏற்றி அமுச்சு விட்டுருப்பேன். தப்பிச்சிட்டாரு. அந்த பாவப்பட்ட மனுஷன் அவன் மண்டையில அப்படியே நிக்குது அந்த அருவாமனை. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஆம்புலன்ஸ் தூக்கி கடன் போட்டு கொண்டு போனாவே. அந்த மேடம் மினிக்கு என்னடா வீட்டில் மினிக்கிட்டு கிடக்கா பத்துக்கே. புருஷனுக்கு இப்படி நம்ம தானே இப்படி பண்ணி விட்டோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை. அந்த ஆளை கிடக்கா. அடே எப்பா இப்படியும் பொம்பளைங்க இருக்கதான் செய்து பத்தியா? ஆமாக்கா, எனக்கு என்னமோ அவ வந்து அவன் கூட ஓடி போயிருவான்னு நினைக்க மத்துக்கிடுங்க. அதான் அந்த புருஷனை சோழி முடிச்சு விட்டுலான்னு நினைச்சிருப்பான்னு நினைக்கேன். அப்புறம் அந்த புருஷன்காரன் எப்படி இருக்கான், அவனுக்கு என்னடியாச்சு? யாருக்கு தெரியும், கடவுளுக்கு தான் தெரியும். எனக்கு என்ன தெரியும், ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போனதை நான் பார்த்தேன். அட பாவி மக்கா, எனக்கே ஒரு நிமிஷத்துல ஈரக்குளம் நடிக்கிட்டே. சின்ன பொண்ணு உஷாரா இரு, கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி தூக்கி எரியாத இதுக்கப்புறம். ஐயய்ய, நானே இந்த வேலையை தாண்டி பார்ப்பேன். கோவத்துல எதையா தூக்கி எரிஞ்சு முடியும் பத்துக்க. எப்பா இதுக்கப்புறம் இப்படி பண்ணே மாட்டேனே. செல்லத்தாய்க்கா அவ கோவத்துல எரிஞ்ச மாதிரி இல்லக்கா, வேணுனே மண்டையில தூக்கி வேணுனே எரிஞ்சுட்டா பாத்துடுங்க. அடியாத்தி கை கால நடுங்குது பத்துக்க. ஏக்கா இப்ப கூட அவ வீட்டுக்கு போய் பாருங்க, அப்படியும் ரத்த கிடக்கா. அவர் ஆம்புலன்ஸ்ல ஏறும்போதுல அந்த தெருளோடி சுட்டுச்சுட்டா போட்டுருக்காது, அப்படியே கடக்க பத்துக்கிடுங்க. இப்ப பார்த்தாலே நம்மளுக்கு மயக்கம் வந்துடும். ஏ உத்தரவாசா, இது எப்படி நடந்துச்சு? அது காலையில ஒரு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள நடந்துச்சுடி. என்னடி வெளியே யாருமே எதுவுமே சொன்ன மாதிரி இல்ல, சொன்ன நான் போய் பார்க்க வந்திருப்பேனே. ஏடி அவ என்ன நம்மூர்காரியா இருந்தா அப்பவே கொப்பு கொப்புன்னு ஊரெல்லாம் பத்தி எரிஞ்சிருக்கும். இவ இப்ப புதுசா குடி வந்தா பத்தியா 2-3 நாள் தானே ஆகுது. அதனால யாருக்கும் ரொம்ப எதுவும் தெரியல பத்துக்க. எல்லாரும் ஏதோ புதுசு மண்டாடிக்குள்ள சண்டை அப்படின்னு போயிட்டாவ பத்துக்க. அதான பார்த்தேன், இல்லைன்னா என் காதுக்கு அப்பயே நியூஸ் வந்திருக்குமே. ஏக்கா அவளை பாத்தீங்கன்னாக்கே எம்மா என் நேரமும் மேக்கப் போடுறதானக்கா சுத்துவா. லிப்ஸ்டிக்கை பாத்தீங்கன்னா எல்லாரும் லிப்ஸ்டிக்கை வாயில் அடிப்பாவே, அவ மூஞ்சி முகர ஃபுல்லா லிப்ஸ்டிக்கா தான் இருக்கும். அப்படி அடிச்சு விட்டுருப்பாக்கோ, சும்மா பளிச்சு பளிச்சுன்னு கிருட்டுன்னு தெரியும்க்கோ. அடே எப்பா குளிப்பாளா இல்லையான்னு கூட தெரியலக்கா, அப்படி மேக்கப் தான் அடிச்சுட்டு கிடப்பா பார்த்துக்கிடுங்க. உனக்கு என்னடி எரியுது, அவ மேக்கப் அடிச்சிட்டு சுத்துனா? எனக்கு எரியவும் செய்யல ஒன்றும் செய்யல எம்மா, பார்க்கறதுக்கு கண்ணு கூசம்பத்துக்கே அதான் சொல்லிட்டு கிடக்கேன். இந்த காலத்து பிள்ளைகள் எப்படிலாம் இருக்கு எம்மா. எங்க காலத்துலலாம் புருஷன் வந்தாலே நாங்க பயப்படுவோம். இந்த காலத்துல என்னடான்னா புருஷன் மண்டை மேல அருவாமனையை தூக்கி எரிஞ்சிட்டாங்க. எல்லாம் பிளான் போட்டு தான் பண்ணாளா என்னன்னு தெரியலக்கா. என்னமோ போலீஸ் கேஸ் ஆகணாதான் என்னமோ தெரியும் பார்த்துக்கிடுங்க. ஏ உத்தரவாசா, போலீஸ் வந்தானே எனக்கு சொல்லு சரியா, நான் வந்து பாப்பேன்ல. ஆமா இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அது கண்ணுக்கு தெரியல. இவளுக்கு வந்து அங்க வந்து வாய் பார்க்கணுமா வாய். இந்த பிள்ளை ஏன் இப்படி பண்ணிச்சு, மனசுல வேற ஒருத்தனை நினைச்சிட்டு இருக்கான. வேற எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? வேற அந்த பையன் பாவம் தானே, இந்த வாழ்க்கை அந்த பையன் வாழ்க்கை என்ன ஆகும்? எக்கா அதே சந்தேகம் தாக்கா எனக்கு. ஆனா இவனுக்கு சொத்து பொத்துன்னு ஏகப்பட்ட வசதிக்கோ. அதான் அந்த பிள்ளை அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. ஒரு வேளை இந்த காசு பண்ணதுக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு சும்மா அவங்கிட்டையும் லவர்கிட்டையும் பேசிட்டு இருப்பான்னு நினைக்கேக்கா. என்ன கதைன்னு சரியா தெரியல பத்துக்கிடுங்க, தெரிஞ்சவரவு சொல்றேன். ஏ உத்தரவாசா, முழுசா கதையை கேட்டு வந்து ஒழுங்கா எனக்கு சொல்லு, இல்லைன்னா எனக்கு நைட்டு உறக்கமே வராது பத்துக்க. ஏன் அந்த பிள்ளை ஏன் இப்படி பண்ணிச்சுன்னு எனக்கு ஒரே மனசுல தோணிட்டே இருக்கு. அந்த பிள்ளைகிட்ட தான் போய் கேட்கணும். எதுக்கு நான் கேட்டு என் மண்டலையும் அருவாமனையை தூக்கி எறிகிறதுக்கா? அப்போ ஆவியா, அப்போ ஆடி வேலையை பார்த்துட்டு. சரி சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடு. ஹாய் மோனிகா, ஹாய் விஜி, ஹாய் சம்மு, ஹாய் சித்திக், ஹாய் சஃபான், ஹாய் சேஹா, ஹாய் நலீஃபா, ஹாய் ரோஸ்லின், ஹாய் நித்யா, ஹாய் சுபாஷ், ஹாய் லக்ஷ்மி, ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் உமர் பரக்கத், ஹாய் பூர்ணி, ஹாய் ராஜலக்ஷ்மி, ஹாய் பாக்கியலக்ஷ்மி. நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.